அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிசிஇ எக்ஸல் கால்குலேட்டர் கிரேட் அண்ட் மார்க் கால்குலேட்டர். இதில் காலஸ்டிக், கோ காலஸ்டிக், அட்டண்டன்ஸ், எவ்ரி திங் என்ன பண்ணலாம், எல்லாமே இதை ஒரே ஒரு ரெக்கார்டில் மிக எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம், மாணவர்களுக்கான ரிப்போர்ட் கார்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இரா கோபிநாத் யூடியூப் சேனல். இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு நம்முடைய சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் கூகுளில் ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே ஃபஸ்ட் ஐக்கான் ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ்னு வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிசிஇ மார்க் கிரேட் கால்குலேட்டர் வருதுங்களா? ரைட். சப்போஸ் ஃபஸ்ட்டில் வேறு ரீசன்ட் போஸ்ட் இருந்துச்சுன்னா இது இங்கே ஒரு பூத கண்ணாடி மாதிரி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸல் கால்குலேட்டர் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்று, நம்ம கிரியேட் பண்ண மொபைல் ஆப் சிசிஇ கால்குலேட்டருக்காக ஒரு ப்ரோ மொபைல் ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மொபைலில் கால்குலேஷன்ஸுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் ஒரு 50 ஸ்டூடெண்ட் வரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், மிக எளிமையாக பயன்படுத்திக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதுக்கான அப்ளிகேஷன், உங்களுக்கு இதோடைய ப்ரிவியூ இங்கே கொடுத்துருப்பேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு டவுன்லோடுன்னு கொடுத்துருப்பேன். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர் அண்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ், கிளாஸோட நேமு, 5 சப்ஜெக்ட்டு, 5 சப்ஜெக்டில் வாங்கின மார்க்ஸோட கிரேட்ஸு எல்லாமே இதில் வரும். சரிங்களா? இதில் கிளிக் டு டவுன்லோடுன்றதை கொடுங்க. இந்த டவுன்லோடை கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஃபைல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா? இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இனிஷியலைசிங் ஆகுது. ஃபுல்லாக முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி கேட்கும். சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா எடுத்து டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த ஃபைலை என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அப்புறமா ஷோ இன் ஃபோல்டர் கொடுக்குறேன். அப்போது ஃபைல் இருக்கிறக்கூடிய இடம் நமக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதை நான் என்ன பண்ணுறேன், நம்முடைய ஆஃபீஸில் நான் எல்லா சிஸ்டமோடைய எக்ஸல் ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஆப் நமக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ரைட். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த விபி கொஞ்சம் இருக்கும், இதை கொஞ்சம் என்டர் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்தாச்சு. இதோடைய ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத படிங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தங்கள் பள்ளியின் பெயர், மாணவர்களின் பெயர்களை உள்ளீடு செய்து பயன்படுத்தி கொள்ளவும். இது 2 மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 சப்ஜெக்டில் எல்லாருடைய பேரும் வந்துடும். சரிங்களா? அண்ட் தென் காலஸ்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டிலையும் உங்களுக்கு அதோடைய பேர்கள் எல்லாமே அப்படியே வந்துடும். சரிங்களா? அது எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ரைட். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், அகாடமிக் இயர். இந்த வருஷம்னா இந்த வருஷம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எந்த வருஷம் வேணால் பயன்படுத்திக்கலாம். இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் 2023-24 செலக்ட் பண்ணிக்கிறேன். டேர்ம் வந்து என்ன டேர்ம்னு பாருங்கள், டேர்ம் 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்கூல் பேரை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்கூல் பேரை மாற்றிக்கலாம். சரிங்களா? டைப் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவும் அடிக்கலாம், இல்லை ஷார்ட்டாக அடிக்குதுன்னா ஷார்ட்டாகவும் அடிச்சுக்கலாம். சரிங்களா? உங்கள் பேர் கொடுத்துட்டு அண்ட் தென் பிளாக். இந்த பிளாக்கில் நீங்கள் வந்து எந்த பிளாக்கு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ இது எல்லாம் உங்களுக்கு எல்லா ஃபைல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். யார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த டீச்சரோட பேர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எடிட்டபிள் தான். சரிங்களா? அட் தென் டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட்னா பிடி அப்படின்னு போட்டு பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மொபைல் நம்பர் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவை கிடையாது. கிளாஸஸ் எந்த கிளாஸுன்றதை என்ன பண்ணணும், இங்கே ஒரு அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்கேன்னா இதை கிளிக் பண்ணி உங்கள் கிளாஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொடுத்து முடித்த உடனே செகண்ட் பேஜ் ஸ்டூடெண்ட் டேட்டா. இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவில் நீங்கள் அங்கே டைப் பண்ண உங்களுடைய ஸ்கூலோட பேர் இங்கே வந்திருக்கும். இதை எதுவுமே நீங்கள் எடிட் பண்ண முடியாது. உங்களுக்கு எதுனா கரெக்ஷன் வேணும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் போய் மாற்றிக்கணும். வேறு எந்த பேஜ்லையும் மாற்ற முடியாது உங்களால். சரிங்களா? அண்ட் தென்
ரைட். அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட்டோடைய எம்இஸ் நம்பர் வேணும்னா எம்இஸ் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே டைப் பண்ணிக்கலாம். எம்இஸ் நம்பர் எதனா வேணும் அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் லெட்டர்ஸும் டைப் பண்ணலாம், அதுக்கான அலோவ் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? எல்லாரையும் டைப் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய நேம் என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் என்ன பண்ணுங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேம் இங்கே எத்தனை நேம் கொடுக்குறீங்களோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? இது 3 பேர் கொடுத்துருக்குறேன். இப்போ தமிழ் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த 3 பேரோட பேர் இங்கே வந்திருக்கும். இங்கிலீஷோட பேஜ் ஓப்பன் பண்ணால் அவங்களுடைய பேர் இங்கே வந்திருக்கும். சரிங்களா? மேக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதோட பேஜும் உங்களுக்கு வந்திருக்கும். சயின்ஸில் ஓப்பன் பண்ணால் சயின்ஸ்லேயும் வரும். சோஷியல் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் ஹெல்த், ஃபிசிக்கல் எஜுகேஷன், கோகாலஸ்டிக் எல்லா பேஜ்லேயும் அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, மார்க் என்ட்ரி பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். எஃப்ஏஏ மார்க் இப்போ 9 கொடுக்குறேன், அடுத்து 9, அடுத்து 9, இங்கே 8னா 8. சப்போஸ் நான் தெரியாமல் 15 மார்க் கொடுத்தா என்ட்ரி ஆகுமா சார்? என்ட்ரி ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டான மார்க்ஸை நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணணும். 10 மார்க்ஸ் ஒன்லி அலோடு. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறேன் நான். இதை பார்த்துட்டு நீங்கள் 10 மார்க்ஸுக்குள்ளே நமக்கு தெரியும், இருந்தாலும் பை மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது 60 மார்க்ஸுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினாங்க அப்படின்றது நீங்கள் குறிக்கலாம். சரிங்களா? அடுத்தது அண்ட் தென் இந்த மார்க்ஸை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ரைட். இந்த இடத்துல 60 மார்க்ஸ்க்கு 25 வாங்குறாங்கன்னா உங்களுக்கு கிரேட்ஸ் வந்து இங்கே ஈஸியாக அப்டேட் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது இங்கிலீஷ் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். மேக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். மேக்ஸ்லேயும் ஃபில் பண்ணுங்கள். இதுங்க ஒரு பேஜ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கிளாஸ் டீச்சரோட சிக்னேச்சர் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் டீச்சர் சிக்னேச்சர், ஹெட் மாஸ்டர் சிக்னேச்சர்னு எல்லா பேஜ்லேயும் வரும். சரிங்களா? உங்களுடைய பேர், கிளாஸு அண்ட் தென் டேர்ம் 3 என்ன சப்ஜெக்ட்ன்றது வரையும் க்ளீனாக வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே முடிஞ்சதுன்னா இந்த பேஜ் முடிஞ்சோடனே சிக்னேச்சர் வச்சுக்குவாங்க. சப்போஸ் இவங்க எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் பேஜில் வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். அப்போ நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஜ் எனக்கு போதும் அப்படின்னா இங்கே 1 அப்புறம் 1 அப்படின்னு கொடுத்தா பிரிண்ட் உங்களுக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும் பிரிண்ட் வரும். சப்போஸ் எனக்கு 2 பேஜில் டேட்டா இருக்குது சார் அப்படின்னா 2 பேஜ் கொடுத்துக்குவாங்க. சரிங்களா? ரைட். அண்ட் தென் ஆட்டிடியூட். இப்போ இது எப்படி சார் டிக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஒரு ஆரோக்கி மாதிரி வரும். இதில் டிக்கு தெரியுங்களா? அண்ட் தென் ராங். இப்போ உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள், இவங்க ஓகே அப்படின்னா இதை டிக் பண்ணுங்கள். நீங்கள் டிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களோட கிரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், மிக எளிமையாக பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ரைட். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே வந்துடும். அட்டண்டன்ஸும் நீங்கள் இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ 2 மார்க் 2 எல்லாம் அவங்க எலிஜிபிள் அப்படின்னும் பொழுது அப்போ டி கிரேட் அவங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன், கோகாலஸ்டிக்ஸ் எல்லாமே சேம் தான். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் அண்ட் அட்டண்டன்ஸோடைய பர்சன்டேஜ். ஒரு டேர்மில் இப்போ இங்கே போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ம் வரும். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், டேர்ம் 3 நம்ம இப்போ பண்ணுறோம் அப்படின்னா டேர்ம் 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜான்வரியில் 22 டேஸ் அண்ட் பிப்ரவரியில் 21 டேஸ் அண்ட் தென் மார்ச்சில் 22 அண்ட் ஏப்ரலில் 81. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மொத்தம் எத்தனை டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு 81 டேஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ரைட். அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை டேஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 81 டேஸ் வருது. ஓகேங்களா? ரைட். அப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சப்போஸ் நான் 22க்கு 25 அடிக்கிறேன், என்ன சொல்லுது பாருங்கள், கைண்ட்லி என்டர் கரெக்ட் நம்பர் அண்ட் ஒர்க்கிங் டேஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங்ஸ் ஆஃப் டேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்கிற டேஸை விட அதிகமாக நம்ம டைப் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன், 20 கொடுக்குறேன். அண்ட் தென் பிப்ரவரியில்
25 கொடுத்தா என்ன ஆகும், சேம் எரர் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அங்கே 21 அப்படின்றது கொடுக்குறோம். சரிங்களா. அடுத்தது மார்ச்சில் வந்து 23 அப்படின்னு கொடுக்குறேன், 20 கொடுக்குறேன். அண்ட் தென் பிப்ரவரியில் 15 டேஸ்னால் 15 டேஸ் கொடுக்குறேன். அப்போ நமக்கு என்ன ஆகுது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 81க்கு 76 டேஸ் வருது. எவ்வளோ பர்சன்டேஜ், 94% அவர் ஸ்கூலுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இது ஒரு டேர்முக்கும் நம்ம மிக எளிமையாக இதை செய்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் 3 டேர்மும் சேர்த்து எப்படி வந்து இதோட கேல்குலேஷன்ஸ் வரணும் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ரைட். இந்த சாஃப்ட்வேர்ஸோடைய லாஸ்ட் பேஜ் ரிசல்ட் பேஜ். சரிங்களா. ரைட். இதோட ரிசல்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இங்கேயும் ஒரு ட்ராப் டவுன் யாரை கொடுத்துருப்பேன். இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், அப்படியே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு எப்படி வரும்னு இந்த மாதிரி வரும். சரிங்களா. ரைட். ஸோ இதை பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டை நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுத்து கிளாஸில் வச்சுக்கலாம், பசங்களுக்கு கொடுக்கலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். மிக எளிமையான சிசிஇ எக்ஸல் சாஃப்ட்வேர் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இதை பயன்படுத்துறதுல எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.